ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட தேவாதி தேவன் தம்முடைய கிருபையினாலே இந்த பைபிள் ஸ்டடியில் கொரிந்தியரிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள உதவி செய்திருக்கிறார். கடந்த வாரத்தில் தேவன் என்னென்ன காரியங்களை செய்கிறார் அல்லது தேவனுடைய காரியங்கள் என்ன என்பதை குறித்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 14 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அப்படியே அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் வேறு என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் முடிந்தால் ஒரு நோட்புக்கை எடுத்துக்கொண்டு ஒரு பேனாவை உங்களுடைய வேத புத்தகத்தை உங்களோடு வைத்து கொண்டு நீங்கள் குறிப்பு எழுதுங்கள். அது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த வேத ஆராய்ச்சி என்பது நம்முடைய சபைக்கு மட்டுமல்ல, யாருக்கும், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இது பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி இதை பொதுவாகவே நான் இதை உங்களுக்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த காலகட்டங்களிலே நீங்கள் வீட்டிலே இருந்து டிவியிலும் பல நாடகங்கள், தொடர்கள் அல்லது படங்கள் என்று சொல்லி காலத்தை நீங்கள் வீணாய் கழிக்காமல் இப்படிப்பட்ட வேத ஆராய்ச்சியிலே தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஒரு ஜெப அறையிலோ அல்லது உங்களுடைய ஹாலிலோ நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய டிவியிலே முடிந்தால் உங்களுடைய டிவியிலே இந்த யூடியூப் சேனலுடைய இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் கனெக்ட் செய்து பெரிய ஸ்க்ரீனிலேயே நீங்கள் குடும்பமாக அமர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அல்லது நீங்கள் தனிமையாக இருந்தால் உங்களுடைய செல்ஃபோன்களிலே நீங்கள் அதை பார்க்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரத்தில் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்தோம், தேவனுடைய கிருபையை குறித்து பார்த்தோம், தேவனுடைய சமாதானத்தை குறித்து பார்த்தோம், தேவனுடைய ஸ்திரப்படுத்துதலை பார்த்தோம், தேவனுடைய குமாரனை குறித்து பார்த்தோம், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய பலன், தேவனுடைய ஞானம், தேவனுடைய பிரியம், தேவனுடைய பைத்தியம், தேவனுடைய பலவீனம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அது மட்டுமல்ல, இங்கே பார்க்கிறோம் தேவனுடைய உட்படுத்துதல், தேவனுடைய செயல், இப்படியெல்லாம் சொல்லி 14 காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதில் 2ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய சபை, இது எல்லாமே தேவனுடைய சபைக்காக தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். அப்படியானால் அதையும் ஒரு குறிப்பாக நாம் சேர்த்து கொள்ளும் பொழுது 15வது குறிப்பாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தேவ கிருபைக்காக 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுபோலதான் நாமும் இந்த 15 காரியங்களை இந்த 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அறிய செய்த தேவனை நாமும் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 15 காரியங்களை இந்த 1ஆம் அதிகாரத்தில் தேவனை குறித்த தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சித்தம், இப்படி 15 காரியங்கள், தேவனுடைய சபை, இப்படி 15 காரியங்களை அறிய செய்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்ல, அங்கே அவர் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார்,
எதற்காக அவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறாராம்? ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஞானஸ்நானம் என்பது கட்டாயப்படுத்தி யாருக்கும் கொடுப்பது அல்ல. இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று கணக்கு காண்பிப்பதற்காக ஞானஸ்நானம் கொடுப்பதும் அல்ல. அவர் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தார். அதற்காக அநேகருக்கு கொடுக்காததுனாலே, ஏன்னு சொன்னால் முழுவதுமாய் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, என்னுடைய நாமத்திலேயா நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள் என்று சொல்லும் பொழுது, ஒரு சிலர் கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் என்று புரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்றும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஞானஸ்நானம் என்று சொன்னால் அதை மட்டும் உங்களோடு புரியும்படியாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு அக்கௌண்ட் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், பேங்க் அக்கௌண்ட். அந்த பேங்க் அக்கௌண்ட் உரிய நபர் உடைய பெயர் இருக்கிறது. உதாரணமாக பாஸ்டர் சாம் ஆசிர் அவருடைய அக்கௌண்ட் என்று சொல்லி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வெறும் சாம் ஆசிர் என்று சொன்னால் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் சொன்னால் போட முடியாது. அது எந்த பிரான்ச்சில் இருக்கிறது அந்த அக்கௌண்ட் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அது மட்டுமல்ல, அக்கௌண்ட் நம்பர் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த பேங்க், எந்த பிரான்ச், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. மொத்தத்தில் இவருடைய அக்கௌண்ட்டில் போடுகிறோம் என்று சொல்லி அக்கௌண்ட்டில் நாம் கண்மூடித்தனமாக போட முடியாது. அதுபோல தான் கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் சொன்ன ஞானஸ்நானம் தான் கர்த்தருடைய நாமத்தில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இப்பொழுது நாம் இந்த 15 காரியங்கள், தேவனுடைய 15 காரியங்களை 1ஆம் அதிகாரத்தில் பார்த்த தேவனுடைய தயவோடு கூட இப்பொழுது தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளில் விசேஷமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே 12 காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய காரியங்களை இந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இங்கே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும். பாருங்க, முழு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து சில நேரங்களில் சொல்லுவேன், அல்லது அந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதை மட்டும் சில நேரங்களில் நான் சொல்லுவேன். அதனால் நான் வசனத்துக்கு புறம்பாக ஏதோ சொல்லிவிட்டதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நேரத்தின் அந்த 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 நேரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்துக்குள்ளாக எவ்வளவாய் சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவாய் சத்தியங்களை சொல்வதற்காக நான் அந்த முக்கியமான காரியங்களை நான் வேகமாக பகிர்ந்து கொள்வேன். அதனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் பொறுமையாக வீட்டிலே முழு வசனங்களையும் நீங்கள் படித்து தியானித்து நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். பாருங்க, இந்த உலகத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். இந்த இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனை ஒருவர் மாற வேண்டுமானால் அதற்கு என்ன வேண்டும்? தேவனுடைய சித்தம், தேவனுடைய அழைப்பு. இந்த உலகத்தில் நான் ஒரு ஊழியக்காரன் அல்லது நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரா? தேவனுடைய சித்தம் இருக்கிறதா? அதுதான் மிகவும் முக்கியம். உதாரணமாக, ஒரு ரோட்டிலே சில குப்பைகளை எடுத்து குப்பை தொட்டியிலே ஒரு தன்னார்வமாய் ஒரு மனிதர் செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம்.
ஆனால் அதனாலே அவர் துப்புரவு தொழிலாளர்களிலே ஒருவராய் மாறிவிட முடியாது. அந்த பணிக்கென்றே அரசு சிலரை நியமித்து அவர்களுக்கு மாதம் அவர்களுடைய செலவுக்கென்று சில பணங்களை உதவி செய்கிறார்கள், சம்பளமாக கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தன்னிச்சையாக போய் நான் சுத்தம் செய்திருக்கிறேன், எனக்கு பணம் தாருங்கள் என்றால் தர முடியாது. அவர்களை அழைத்து, அவர்களை தெரிந்தெடுத்து, அவர்களை செலக்ட் பண்ணி அந்த வேலையில் வைத்து, பிறகுதான் அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்களா என்று கவனித்து அந்த வேலைக்குரிய கூலியை கொடுப்பார்கள். தானாக ஒரு மனிதன் போய் ஒரு வேலையை செய்ததுனாலே கூலி பெற முடியாது. அதுபோலதான் இங்கே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக பவுல் இங்கே நியமிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் எப்படி நியமிக்கப்படுகிறார்? இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சித்தத்தினாலே. அது மட்டுமல்ல, தேவனுடைய அழைப்பு. இது ரெண்டும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவைப்பட்டது. எதற்கு? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் மாறுவதற்கு தேவனுடைய சித்தம் இருக்க வேண்டும், தேவனுடைய அழைப்பு இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாய் ஆவதற்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரம். ஆகவே இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் அவர் மாறிய அந்த காரியத்தை முதலாவது பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வசனத்துடைய பிற்பகுதியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் நாமம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பது விசேஷமானது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இயேசு என்ற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவ்வளவு விசேஷமான நாமம் கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யார் தொழுது கொள்கிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியும். முழங்கால் யாவும் இயேசுவுக்கு முன்பாக முடங்க வேண்டும். நாவுகள் யாவும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக அறிக்கை செய்தால்தான், இயேசுவுக்கு முன்பாக அறிக்கை செய்தால்தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொண்டால் மட்டுமே தான் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டு அவன் இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானஸ்தானத்தை பெற்று அவன் பரலோகம் செல்ல முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பது மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேய்கள் நடுங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஆகவே இங்கே இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தி சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தி சொல்லுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்வது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த காரியம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய நாமத்தில் தான் புத்தி சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்னுடைய பெயரிலேயோ அல்லது உங்களுடைய பெயரிலோ சொல்லுகிற எந்த புத்தியையும் மனுஷர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுகளுக்கு கட்டளை இடுகிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் புத்தி சொல்லும் பொழுதுதான் அதுதான் ஜனங்களை ரட்சிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். மூன்றாவதாக 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை குறித்து 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன்.
ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பாருங்க, இங்கே கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு. அப்படியானால் இயேசு கிறிஸ்து, அதாவது நமக்காக வந்து மரித்த அந்த சிலுவை, கிறிஸ்துவின் சிலுவை, முதல்ல கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று பார்த்தோம். இரண்டாவது கிறிஸ்துவுடைய நாமத்தை குறித்து பார்த்தோம், அதை தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்திலே தான் புத்தி சொல்ல வேண்டும் என்று பார்த்தோம். இங்கே மூன்றாவதாக கிறிஸ்துவின் சிலுவையை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை பற்றிய அந்த செய்திதான் ஜனங்களை ரட்சிக்கும். வேதம் சொல்கிறது 18 அடுத்த வசனத்தில், அந்த 1 அதிகாரம் 18 வசனத்தில், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. பாருங்க, சிலுவையை பற்றி சொன்னா இந்த உலகத்தில் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். அதுதான் நிறைய பேர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம், சிலுவையை பற்றிய உபதேசம். ஆனால் சிலுவையை பற்றி உபதேசிக்கும் பொழுது அது வீணாய் போகாதபடிக்கு எப்படியாகிலும் சாந்தத்தோடு சிலுவை பற்றிய உபதேசத்தை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். எனக்கு சிலுவை பாடல்கள் குறைந்திருக்கிறது, சிலுவை தியானங்கள் குறைந்திருக்கிறது. சிலர் சிலுவையை குறித்து தியானித்தால் அதை பாரம்பரியம் என்று கூட சொல்வார்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளை குறித்து தியானித்தால் பாரம்பரியம் என்பார்கள். பாருங்க, சிலுவை இல்லாம ரட்சிப்பு இல்லை, சிலுவை இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. ஏன்னா அந்த சிலுவையில தான் ஆண்டவர் இயேசு மரித்தார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு பரலோகம். ஆகவே சிலுவையை மறந்து போய்விடக்கூடாது. சிலுவை உபதேசத்தை நாம் ஜனங்களுக்கு போதிப்பதற்கு மறந்து விடக்கூடாது. சிலர் ஆசீர்வாதமான செய்திகளையே சொல்லி கொண்டிருப்பார்கள், சிலுவை பற்றிய உபதேசத்தை சொல்லாமலே விட்டு விடுவார்கள். சிலர் என்ன செய்வார்கள், ஆண்டவர் இயேசு மரித்த அந்த நாளில் மட்டும் சிலுவையை பற்றி பிரசங்கிப்பார்கள். அப்படி அல்ல, அனுதினமும் நாம் சிலுவையை சுமந்து கொண்டவர்களாக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை தோளில் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால சிலுவை நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்டு. நாம இந்த உலகத்தில் படுகிற அவமானங்கள், ஆண்டவர் இயேசுக்காய் படுகிற அவமானங்கள், ஆண்டவர் இயேசுக்காய் சந்திக்கிற பிரச்சனைகள், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாம் சிலுவையாக இருக்கிறது. ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் சொல்லுகிற வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. அது மட்டுமல்ல, 1 அதிகாரம் 13 வசனத்தில் ஒரு கேள்வியை பவுல் கேட்கிறார். யார் சிலுவையில் அறையப்பட்டது? பவுலா சிலுவையில் அறையப்பட்டான். பாருங்க, நிறைய பேர் இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிறைய ஊழியக்காரர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். பாருங்க, நான் எந்த ஊழியக்காரருக்கும் நான் விரோதி அல்ல, ஏன்னா நானும் ஒரு ஊழியக்காரன். ஆனால் நாம் என்ன பிரசங்கம் செய்தாலும், நாம் என்ன போதித்தாலும் ஆண்டவர் இயேசுவை தான் நாம் காட்ட வேண்டும். நாம இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். பாருங்க, அதாவது நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், நம்மை அவர்கள் பார்க்கக்கூடாது. நாம் இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமா என்று ஆண்டவர் கையில் தான் இருக்கிறது. அதனால இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு தான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறவர். ஊழியக்காரராகிய நாங்கள் அல்லது நாம் எவ்வளவு நாட்கள் ஆண்டவராகிய தேவன் இருக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறாரோ அவ்வளோ நாட்கள் இந்த உலகத்தில் இருந்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆனால் ஊழியக்காரர்களை விட, அதாவது நாம் ஊழியக்காரர்கள் ஒரு கழுதை தான். அந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு ஒரு கழுதையின் மேலே ஏறி பவனியாக எருசலேமுக்கு சென்றார்.
ஆனால் அந்த கழுதைக்கு பல சலுகைகள் கிடைத்தது. கழுதையின் மேலே வஸ்திரங்களை போட்டார்கள். கழுதை நடக்கிற இடமெல்லாம் இலைகளை, தழைகளை, வஸ்திரங்களை எல்லாம் விரித்தார்கள். கழுதை ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆனால் அதற்காக அந்த கழுதை முக்கியம் அல்ல, அதன் மேலே பவனி வருகிற இயேசு ராஜா தான் முக்கியம். அதனால நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்வி 13ஆம் வசனத்திலே, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் அவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் என்றைக்கும் முக்கியம். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஹீரோ. இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால அவரை குறித்து தான், அவருடைய சிலுவையை குறித்து தான் நாம் பிரசங்கிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்தே பிரசங்கிக்க வேண்டும். சிலுவை உபதேசத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். சிலுவையை பற்றியே பிரசங்கிக்க வேண்டும். இயேசுவை பற்றி, இயேசுடைய சிலுவை பற்றி. ஏன் இந்த சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், யூதருக்கு அந்த சிலுவை எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? அது யூதருக்கு இடரலாய் இருக்கிறது, கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன். எது எப்படியா இருந்தாலும், அங்கே அடுத்த வசனத்தில், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். யாரா இருந்தாலும், ரோமர் 10:13 வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவர்கள் யூதராக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, கிரேக்கராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆகவே இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய அந்த திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் ரட்சிப்பை அவர் வைத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததாக, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஒரு சிலருடைய பிரசங்கத்தில் நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் இயேசு என்ற பெயரை கூட அவர்கள் வாயினால சொல்லாமல், இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லாமல், ஆபிரகாம் சொல்லியிருப்பாங்க, ஈசாக்க சொல்லியிருப்பாங்க, மற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலக தலைவர்கள் பேரை சொல்லியிருப்பாங்க, புதிய ஏற்பாட்டில் பேதுரு பேரை சொல்லியிருப்பாங்க, யாக்கோபு பேரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு பெயரை கூட அவர்கள் சொல்லாமல், இயேசுவை பற்றியே சொல்லாமல் பிரசங்கம் செய்திருப்பார்கள். இயேசு இல்லாத பிரசங்கம் வீணாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை நாம் பிரசங்கிக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் இயேசு இயேசு என்று நான் சொல்வதனாலே நான் இயேசு நாமத்தை சார்ந்தவன் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். என்று சொன்னால், கடந்த வாரத்தில் பிதாவாகிய தேவனை குறித்த காரியங்களை வேத ஆராய்ச்சியிலே பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்ப பாருங்க, தேவனுக்கு எது பிரியம்னு சொன்னா, பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கம். கிறிஸ்துவை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம், அது ஒருவேளை மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு அது எப்படி இருந்தாலும் சரி, அல்லது சிலுவை குறித்த பிரசங்கம் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம், இடரலாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், இப்படி பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஜனங்களை ரட்சிப்பது தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவை
நாம் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 4வது குறிப்பை நாம் பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாள். பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லும் பொழுது அந்த நாளில் மிக 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 பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது. வேதம் அந்த நாளை குறித்து பல காரியங்களை சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் பயங்கரமானதாய் கொடிதானதாய் இருக்கும். அந்த நாளிலே பல காரியங்கள் காணப்படுகிறது. இதெல்லாம் வேதத்தில் பல காரியங்கள் கர்த்தருடைய நாளை குறித்து அது ஒரு தனி செய்தியாகவே சொல்லலாம். பாருங்க, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டுமாம். ஆண்டவர் எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார். ஏன் அதை நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய வருகையின் அந்த நாள். அந்த நாளிலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் உயிரோடு இருப்போமானால் மறுரூபமாகி அவரோடு நாம் செல்ல போகிறோம். முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி தேவனோடு நாம் செல்ல போகிறோம். அந்த நாளுக்காக தான் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாள் திருடன் வருகிற விதமாக ஆண்டவர் இயேசு வருவார். எல்லாருக்கும் தெரியாது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த நாள் தெரியும். இயேசு வருவது அவர்களுக்கு மட்டும்தான், நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம் மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம், உயிரோடு இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதில் மறுரூபமாகி அவரோடு செல்லுவோம். அந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நாள் மணவாளன் மணவாட்டியை காண்கிறதற்கு வருவதற்கு ஒப்பான ஒரு நாளாக இருக்கிறது. பாருங்க, யூத அந்த மார்க்கத்தில் ஒரு மணவாளன் திடீரென்று தன்னுடைய தோழரோடு கூட அவர் வருவார். மணவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும். மணவாட்டி அவர்கள் மணவாளன் வருவதற்கு நாட்கள் செல்லும் என்றோ அல்லது இந்த நாளிலே மணவாளன் வரமாட்டார் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தாலோ, மணவாளன் சில நேரங்களில் அவர் கோபப்பட்டு அந்த மணவாட்டியை வேண்டாம் என்று அவர் போய்விடுவார். வேறொரு மணவாட்டியை அவர் தேர்ந்தெடுத்து விடுவார். ஆகவே மணவாட்டி எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மணவாட்டி என்றால் சபை. நாம் எப்பொழுதும் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்கள் கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களில் ஜனங்களை சத்துரு வஞ்சிப்பதற்காக பல உலக பிரகாரமான காரியங்கள், கண்ணுக்கு இன்பமான காரியங்கள், பாவங்கள், இச்சைகள், இப்படி பல காரியங்களை சத்துரு ஜனங்களை வஞ்சிப்பதற்காக, அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்குவதற்காக கொண்டு வருகிறான். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருடைய நாளுக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதனை செய்து அனுதினமும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து ஜெபித்து வேதத்தை தியானித்து பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கை கரை திரை படாத ஒரு வாழ்க்கையாக, நம்மளை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக கர்த்தருடைய நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது 5வதாக பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பாருங்க, பிதாவாகிய தேவனாலும், ஏற்கனவே நாம் பார்த்தோம் பிதாவாகிய தேவனால், கடந்த வாரத்தில் பார்த்தோம் கிருபை சமாதானம். இங்கே பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிருபை கிடைக்கிறது, நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. ஆண்டவர் இயேசு நம்மேல் கிருபை வைத்ததுனால தான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால உலகமே அழிந்தாலும் நோவாவோடு கூட நோவாவுடைய குடும்பம் மொத்தம் 8 பேரை தேவன் காப்பாற்றினார். அந்த கிருபையை
உங்களுக்கும் தேவன் தருவாராக. இந்த நாட்களிலே, உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருந்தா, வேதம் சொல்லுகிறது கிருபை பெற்றவளே வாழ்க. மரியாளை பார்த்து தேவதூதன் வாழ்த்தினார், கிருபை பெற்றவளே வாழ்க. நீங்களும் நானும் வாழ்வோம். கிருபை பெற்றால் நிச்சயமாக வாழ்வோம். இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பதாக. கிருபை மட்டுமல்ல, சமாதானம். சமாதானம் இல்லை என்று சொன்னால் வாழவே முடியாது. ஒரு சிலர் சமாதானம் இல்லாததுனால தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கிருபையும் தருவாராக, இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் உங்களுக்கு கிடைப்பதாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், 6வதாக 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்று அந்த பாதி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு துணியை துவைக்க வேண்டுமானால் அதற்கு உரிய ஒரு சோப்பையோ, துணி துவைக்கிற சோப்பையோ அல்லது ஒரு பவுடரையோ அதை உபயோகித்து அந்த துணியை வெளுக்கிறோம். துணி வெண்மையாய் மாறுகிறது. ஒரு மனிதன் கேட்டார், ஏன் ஆண்டவர் இயேசு எல்லாரையும் ரட்சிக்க கூடாது? ஆண்டவர் இயேசு ஏன் எல்லார் பாவத்தையும் மன்னித்து எல்லாரையும் அவருடைய பிள்ளையா மாற்றி விடக்கூடாது என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னாராம் அவரை பார்த்து, ஐயா, உங்களுடைய ஊரில் ஏன் இவ்வளோ அழுக்கு பிடித்தவர்கள் இருக்கிறார்கள்? அவர்களெல்லாம் ஏன் சுத்தமான ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க என்று கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், அவர்கள் சோப்பு போட்டு குளிக்க வேண்டும், சோப்பை போட்டு துணிகளை துவைக்க வேண்டும், அதை துவைத்து அதை உடுத்த வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் சுத்தமாக இருப்பார்கள் என்று சொன்னாராம். அதே போல தான் அந்த ஊழியக்காரர் அவரை பார்த்து சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இலவசமாக எல்லாருக்கும் இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்களோ அவர்களுடைய பாவத்தையெல்லாம் கழுவி அவர்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் எப்படி அவர்கள் சோப்பு போட்டு துணியை துவைக்காதவர்களாக இருக்கிறார்களோ அதுபோல தான் அவர்களுடைய வாழ்க்கை பாவத்திலும் அசுத்தத்திலும் இருக்கிறது என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அந்த நபர் புரிந்து கொண்டார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம். அடுத்தது பரிசுத்தவான்கள் ஆகும்படி, இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார், இயேசு கொடுக்கிறார். அப்போ பாருங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறார், அதாவது பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தவானாய் ஆவதற்கு ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார். அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? 5ஆம் வசனத்தில், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், அங்கே இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2வது பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு நமக்கு அழைப்பு. 3வது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சம்பூர்ணம் ஆக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப பாருங்க, சம்பூர்ணம் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்களும் நானும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள். எப்படி, எதிலே என்று பார்த்தால், எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் நாம் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது 7வதாக அந்த 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே என்று அந்த வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில்
சாட்சி சொல்லுங்கன்னா வெட்கப்படுவாங்க. ஆண்டவர் இயேசு செஞ்ச நன்மையை சொல்லுங்க என்றாலும் வெட்கப்படுவாங்க. எனக்கு வெட்கமா இருக்கு. சிலருக்கு அவர்களுடைய சாட்சியை மற்றவர்கள் இவங்களை ஆண்டவர் ரட்சித்தார், இவங்களை ஆண்டவர் சுகப்படுத்தினார் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னை குறித்து ஒருவன் வெட்கப்பட்டால் நானும் பிதாவிடத்தில் அவனை குறித்து அறிக்கை செய்வதற்கு நான் வெட்கப்படுவேன் என்று சொல்றார். நாம் மனுஷர் முன்பாக நாம் அவரை குறித்து அறிக்கை செய்வதற்கு அல்லது சாட்சி சொல்வதற்கு வெட்கப்பட்டால், இயேசு ஒரு நாளில் நம்மை குறித்து பிதாவுக்கு அறிமுகம் செய்ய வெட்கப்படுவார். எந்த காலத்திலும் நம்முடைய சாட்சியை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட சாட்சி, அதுதான் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்ன செய்தார்? கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்மை ரட்சித்தார், நமக்கு சுகம் கொடுத்தார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து இயேசு நமக்கு இயேசுவின் மூலமாய் பெற்ற நன்மைகள், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி எல்லாம் அதை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும், அதிலே ஸ்திரப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். எட்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஒன்றாம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதை நாம் 5ஆவதாக பார்த்தோம். இங்கே 8ஆவதாக பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட காத்திருக்க வேண்டும். பாருங்க, ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவருடைய நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். 4வது குறிப்பாக பார்த்தோம். இங்கே ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு பாருங்க, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பாருங்க, காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும்? யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக. பாருங்க, நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சும்மா காத்து கொண்டிருந்தா ஆண்டவருடைய வருகையில் செல்ல முடியாது. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒரு உதாரணத்தை, ஒரு ஊமையை சொன்னார். ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு போனான். தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து, ஒருவனுக்கு 1 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 5 தாலந்து என்று கொடுத்து விட்டு சென்றார். அவர் போய் திரும்பி வரும்பொழுது 2 தாலந்தை வாங்கினவன் அதை 4ஆய் மாற்றினான். 5 தாலந்தை வாங்கினவன் அதை 10ஆய் மாற்றினான். 1 தாலந்தை வாங்கினவன் மட்டும் மண்ணிலே புதைத்து வைத்தான். அந்த மண்ணிலே புதைத்து வைத்தவனை பிடித்து அவனை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இருளிலே போட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, நாம் ஒரு வரத்திலும், ஒருவேளை நீங்க ஒரு வரத்தை பெற்றவர்களாக இருந்தா எல்லா வரங்களையும் பெற வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்களை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால 9 வரங்கள் மட்டுமல்ல, வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நான் ஒரு 40 வரங்களை கண்டுபிடிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். அதற்கும் மேலாக இருக்கலாம். ஆனால் பாருங்க, ஒரு வரத்தில் நாம் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டுமா? அப்படி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும். குறைவில்லாதவர்களாக, நிறைவானவர்களாக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். 9ஆவதாக 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிதாவாகிய தேவனோடு ஐக்கியமாய் இருந்தார். இரவெல்லாம் அவர் ஜெபிப்பார், உபவாசம் எடுப்பார், ஜனங்களுக்கு போதிப்பார். அப்ப இரவு ஆண்டவர் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருந்தார். பிதாவாகி தேவனோடு ஐக்கியமாய் இரவெல்லாம் ஜெபித்து அந்த ஐக்கியத்தின் பிரதிபலனாக வந்து பகலிலே பிரசங்கம் செய்வார்.
அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. இப்படி இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார். பிதா செய்ய விரும்புவதையே இவர் செய்வார். அவர் பிசாசுகளை ஓட்டுகிற அந்த தருணத்தில் கூட நான் தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன் என்று சொன்னார். இந்த கடைசி நாட்களில் நாம் எதையாகிலும் செய்ய முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்க கூடாது. எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்காக, தேவனுடைய நாமத்தினாலே, தேவனுடைய நாம மகிமைக்காக தான் நாம் செய்ய வேண்டும். தேவன் தான் அதை செய்கிறார், நாம் அல்ல. தேவனே எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ பாருங்க, நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க முடியும்? வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிறார். ஒரு சிலர் ஆண்டவர் இயேசு என்கிட்ட பேசுறதே இல்லை என்று சொல்லுகிறார்கள். வேதத்தை மூடி வச்சுட்டா, வேதத்தில் நாம் தியானம் பண்ணாமல், வேதத்தை வாசிக்காமல் ஆண்டவர் இயேசு எப்படி நம்மோடு கூட பேசுவார்? வசனத்தின் மூலமாக தான் பேசுவார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நேரடியாக ஆண்டவர் இயேசு வந்து நம்மோடு பேசுவார் என்பதை போல நினைக்கிறாங்க. அப்படி ஆண்டவர் இயேசு நேரடியாக வந்து பேசினா நம்மளால் தாங்க முடியாது. அங்கே சவுல் என்ற மனுஷங்கிட்ட ஆண்டவர் பேசினார். சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். குருடனாய் மாறி கீழே விழுந்தான் சவுல். சவுல் பவுலாய் மாறி அப்போஸ்தலனாய் மாறினார். அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த நிருபங்களில் ஒன்றை தான் இப்பொழுது நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை நேரடியாக பேசினாலோ, நேரடியாக நம்மளை சந்தித்தாலோ நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னு சொன்னால், நாம் இயேசுவுக்கு உரிய அவரை சந்திப்பதற்கான, அவர்கிட்ட நெருங்குவதற்கான அந்த பரிசுத்தம், அந்த தகுதியெல்லாம் நம்ம இடத்துல இல்லை. ஆனால் அவரே தம்முடைய கிருபையினால் தான் நம்மளை தகுதிப்படுத்தி அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறார். நம்மளை பூரணப்படுத்தி கொண்டு போய் நிறுத்துவார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் எப்பொழுது ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும். பாருங்க, அப்படி ஐக்கியம் இல்லைன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இயேசுவோடு ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் நம்ம பிறகு யாரோடு ஐக்கியமாக இருக்க போகிறோம்? பேய்களோடா? அல்லது இயேசுவோடு ஐக்கியம் இல்லாமல் நாம் யாரிடத்துல ஐக்கியமாக இருந்தாலும் அது நம்மளை தப்புவிக்காது, நம்மை ரட்சிக்காது. இயேசுவோடு நம்ம ஐக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்மை ஆண்டவர் இயேசு பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் ரொம்ப அவசியம். சபை கூடி வருதல் அவசியம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நாம் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவுமாய் சமீபத்திருக்கிறதோ அவ்வளவுக்காய் நம்ம புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சபையிலே கூடி வரும்போது பரிசுத்தவான்களோட ஐக்கியம், இயேசுவோட ஐக்கியம். ஆண்டவர் இயேசு வசனத்தின் மூலமாக பேசுகிறார். சிலர் ஆராதனையில் செய்தி நேரத்துக்கு மட்டும் வருவார்கள், ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்காக. இல்லை, நாம் எதற்காக ஆராதனைக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால், அவரை ஆராதனை செய்வதற்காக தான் செல்லுகிறோம். ஆலயத்துக்கு எதுக்கு செல்லுகிறோம்? தேவனை ஆராதனை செய்ய. ஆராதனையே செய்யாமல் அவருடைய வார்த்தையை மட்டும் கேட்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறான காரியம். வசனத்தை கேட்க வேண்டும், ஆனால் விசேஷமாக நாம் முக்கிய நோக்கம் என்ன? எதற்காக நாம் செல்லுகிறோம்? தேவனை ஆராதனை செய்வதற்காக. ஆகவே ஆண்டவரோடு ஐக்கியமாக, இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது பார்க்கிறோம்? உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். அப்போ பாருங்க, கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். யாரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும்? அது தேவைதான். ஆண்டவர், அதனால தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கினார். மேலிருந்து கீழ் வரையில் அந்த மரம் அப்படியே வானத்தை நோக்கி கீழே பூமியை நோக்கி காணப்பட்டது. இடையில குறுக்கே ஒரு மரம். இந்த 2 மரமும் சேர்ந்ததுதான் சிலுவை. இப்படி பாருங்க, இதுதான் சிலுவை. அப்படியானால் மேலே இருக்கிற
மரம் கீழ் வரைக்கும் வருகிறது, தேவனையும் மனிதனையும் அது சேர்க்கிறதா இருக்கிறது. அது மையத்தில் இயேசு தொங்கி கொண்டு இருக்கிறார். இயேசு அங்கு சிலுவையில் அறையப்பட்டதுனால தேவனையும் மனிதனையும் ஒன்று சேர்க்கிறார். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டார், மனுகுலத்தை ஒப்புரவாக்கி விட்டார். இந்த குறுக்க இருக்கக்கூடிய சிலுவை, 2 கையை விரித்து ஆணி அடிக்கப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினபடினாலே மனிதனையும் ஒப்புரவாக்கி விட்டார், சமாதானமாக்கி விட்டார். அதனால நாம் காண்கிற சகோதரனை நேசிக்க வேண்டும், பிறரை உன்னை போல் பிறரை நேசிப்பாயாக என்று சொல்லி இருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த உலகத்துல அந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு தேவை. பாருங்க, இயேசுவோடு ஐக்கியமா இருப்பது என்பது அவர் மேல அன்பு வைத்தா அவருடைய பிள்ளைகளாகிய மற்றவர்களிடத்திலே அன்பு வைக்க வேண்டும். அப்போ அதுதான் ஒரு ஐக்கியம். இயேசுவோடு நம்ம ஐக்கியமா இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், அந்த கொரிந்து சபையார் பிரிந்து காணப்பட்டாரலாம். சிலர் என்ன சொன்னார்கள்? பவுலை சேர்ந்தவன், சிலர் அப்போலோவை சேர்ந்தவன், சிலர் கேபாவை சேர்ந்தவன், சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவன். அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஊழியக்காரர்களிலே ஒருவரை போல நினைச்சாங்க. அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவர் இயேசு தான் சபைக்கு தலைவர், ஆண்டவர் இயேசு தான் தேவனுடைய குமாரன், ஆண்டவர் இயேசு ஊழியக்காரர்களுக்கெல்லாம் எஜமான், அவர் தான் எல்லாருக்கும் தேவன், அவர் உயர்ந்தவர். அவரை ஒரு மனுஷனுக்கு சமமாக நாம் வைக்கக்கூடாது, அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். அவர் படைத்த மனிதர்களோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், பத்தாவதாக நாம் பார்க்கிறோம், இங்கே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய அனுப்புதல், அதாவது கிறிஸ்து எதற்காக அனுப்பினார் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் எதற்காக கிறிஸ்து இந்த பவுல் அப்போஸ்தலனை அனுப்பினார் என்றால், ஞானம் ஸ்தானம் கொடுக்க என்னை கிறிஸ்து அனுப்பவில்லை. சிலர் ஞானஸ்தானம் கொடுப்பதுதான் பிரதான ஊழியம் என்று சொல்லி, அப்படி அல்ல, அவருடைய ஊழியம் வேற. பாருங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. அதற்கென்று ஒரு சிலர் இருப்பார்கள். ஒருவர் விதையை விதைக்கிறார், ஒருவர் தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஆனால் விளையை செய்கிறவர் தேவன். அவனவன் செய்த வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவார்கள். அப்ப பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஞானஸ்தானம் கொடுக்க கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அனுப்புதலை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில இயேசு எதற்காக தன்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். சிலருக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார், ஞானஸ்தானம் கொடுக்க அனுப்பவில்லை. அடுத்தது சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அவருடைய வேலை எல்லா இடமும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அங்க உள்ளவங்க ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிட்டு அடுத்த இடம் என்று சொல்லி வேலையை துரிதமாய் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே இருக்க வேண்டும். இவர் அங்கேயே தங்கி ஞானஸ்தானம் அவங்கள ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள செய்து கொண்டிருந்தா தாமதமாகிவிடும். அங்கே இருக்கிற ஊழியக்காரர், ஸ்தல சபையின் ஊழியக்காரர் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இவர் எல்லா சபைகளுக்கும் ஒரு ஓவர்சீரராய், அதாவது ஒரு அப்போஸ்தலனாய் போய் சபைகளை புதிதாய் கட்டவித்து புதிய ஆத்துமாக்கள் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக பிரசங்கித்து, இப்படிப்பட்ட சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டியதுதான் இவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதற்காக தான் கிறிஸ்து அவரை அனுப்பினார் என்று அங்கே சொல்லுகிறார். அது மட்டும் அவர் சொல்லவில்லை, சாதுரியம், அதாவது கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். சாதுரிய ஞானம் அது ஆண்டவராகிய தேவனுக்கும் பிடிக்காது, அது சபைக்கும் தேவையில்லாத காரியம். சிலர் சாதுரியமாக பிரசங்கம் பண்ணியதுனால அந்த பிரசங்கத்தினால யாருக்கு பயன்? ஆத்துமா ரட்சிக்கப்படாம, ஆண்டவர் பிரியப்படாம அந்த பிரசங்கம் வீணா இருக்கிறது. தேவன் மகிமைப்படாம, தேவனை உயர்த்தாம, இயேசுவை சொல்லாம நம்ம என்னதான் சாதுரியமாக பிரசங்கம் செய்தாலும் அந்த பிரசங்கங்கள் வீண்,
அந்த பிரசங்கத்தினால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கேட்பதற்கு ஒரு வேளை இனிமையாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிரசங்கங்கள் எப்பொழுதும் சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 11வது 30 வசனம் சொல்லுகிறது, அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரை தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று அடுத்த வசனத்திலையும் பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் 11வது, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். நாம கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு, முன்பு நாம் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்தோம். ஆனால் இப்பொழுது நம்மை அதிலெல்லாம் ஆண்டவர் இயேசு விடுதலையாக்கி அவர் பிள்ளையா மாற்றிட்டார். அப்போ இப்பொழுது நாம் இயேசுவுக்கு அடிமை. நம் இயேசுவுக்கு அடிமையாக இருந்தால் தான் இயேசு நம்மை காப்பாற்ற முடியும், இயேசு நம்மை விடுதலையாக்க முடியும், இயேசு நம்மளை போஷிக்க முடியும், இயேசு நம்மளை உயர்த்துவார். அப்படியானால் நம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நம்ம இருக்கும்பொழுது தான் கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். அப்போ நாம் எந்த காலத்திலும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் உட்பட்டவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய செய்கை கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டதா இருக்கிறதா? கிறிஸ்து இதில் மகிமைப்படுவாரா? ஆண்டவருடைய சித்தம் இதில் இருக்கிறதா? இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா என்று கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு தான் நாம் சிந்திக்க வேண்டும். அவருக்கு உட்படாத, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றையும் நாம் சிந்திக்க கூடாது. அதனால கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது 12வது நாம் பார்க்கிறோம், அதே வசனம் 30 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன், அங்கே என்ன சொல்லுகிறது? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அப்படியானால் இந்த உலகத்தில் கர்த்தரை குறித்தே நம் மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் தன்னைத்தான் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. ஏரோது பிரசங்கம் செய்தான், அவனை குறித்து எல்லாரும் சொன்னாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். ஒரு தூதன் ஏரோதை அடித்தா, அந்த இடத்துல புழு பிடித்து அவன் செத்தான். ஒரு மனிதன் புழு பிடிக்க வேண்டுமானால் பல நாட்கள் ஆக வேண்டும், அந்த சரீரம் புழு பிடிக்க. அப்போ தேவனுடைய கோபத்தினால அந்த ஏரோது அடிக்கப்பட்ட பொழுது பல நாட்களுக்கு முன்னதாக செத்தவனை போல விழுந்தான், புழு பிடித்தவனாக. அப்போ பாருங்க, எந்த காலத்திலும் நம் தேவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. பாருங்க, என்னதான் ஒரு மனிதன் திறமையாக பிரசங்கம் செய்தாலும், அல்லது என்னதான் அவங்க ஜெபம் பண்ணி ஒரு வியாதி சுகம் ஆனாலும், சுகம் கொடுக்கிறவர் தேவன் தான், அற்புதம் செய்கிறவர் தேவன் தான். இந்த சுகத்துக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரன் தான். என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் தேவனுடைய கழுதை மூலமாக தேவன் அந்த தீர்க்கதரிசி பீலையாமோடு கூட பேசினார். அதுபோல உங்களோட பேசுவதற்கு ஒரு ஊழியக்காரனை ஒரு கழுதை போல, கழுத வாயை திறந்தது போல ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார், ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். அதனால கழுதை அது தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆண்டவர் இயேசு மேலே இருக்கிற வரைக்கும் தான் அந்த கழுதைக்கு மேன்மை. ஆண்டவர் இயேசு, அவருக்கு தான் மகிமை, அவருக்கு தான் மேன்மை, அவர் தான் உயர்ந்தவர். யோவான் சாணகன் தன்னை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும், இயேசுவை மேன்மைப்படுத்த வேண்டும். அந்த ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவை. இப்படி நம் 12 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதனை தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தி சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பார்க்கிறோம். அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை அதில் பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பைத்தியமாக தோன்றுகிற அந்த பிரசங்கத்தினாலே, அதனால விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியம் என்று பார்த்தோம். நான்காவதாக 8ஆம் வசனத்திலே
இயேசு கிறிஸ்துவின் நாளை குறித்து பார்க்கிறோம். ஐந்தாவதாக 3ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று பார்க்கிறோம். 6ஆவதாக 2ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். 7ஆவதாக அதே தலைப்பில் 6ஆவதாக நீங்கள் 5ஆம் வசனத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். 7ஆவதாக 4ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். 8ஆவதாக 7ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட காத்திருக்க வேண்டும், எப்படி யாதொரு வரத்தில் குறைவில்லாதவர்களாய் காத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 9ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 10ஆவதாக 17ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் உடைய அனுப்புதலை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்புகிறார்? பவுலை எதற்காக அனுப்பினார்? ஞானஸ்நானம் கொடுக்க அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினார். கிறிஸ்துடைய சிலுவை வீணாக போகாதபடிக்கு சாதுரி ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க அனுப்பினார் என்றெல்லாம் பார்த்தோம். 11ஆவது கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறதை குறித்து பார்த்தோம். 12ஆவது கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பார்த்தோம். இப்படி 12 காரியங்களை இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பார்த்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை உங்களுடைய நோட்டு புத்தகங்களை எழுதி இதை தொடர்ந்து தியானம் செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரத்தில் தேவனை குறித்து, தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 15 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம். அதற்காக பவுல் ஸ்தோத்தரிப்பது போல உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே ஒரு 12 காரியம் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த 12 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அதை பார்க்க எங்களுக்கு உதவி செய்கிறே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை ஆண்டவரே உம்முடைய வேத ஆராய்ச்சி பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். அவங்களுடைய வாழ்க்கை உமக்குள்ளே கட்டப்படட்டும், உமக்குள்ளே பரிசுத்த வாழ்க்கையாய் அது மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவங்களுடைய தேவைகளை சந்தியும், அவர்களை ஸ்திரப்படுத்தும், உம்மோடு ஐக்கியமாக இருக்க உதவி செய்யும், உம்மையே மேன்மைப்படுத்த உதவி செய்யும், உம்முடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.